அண்ணா பல்கலையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், அவர்கள் விசாரணையை எங்கிருந்து தொடங்கியிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சசிதரன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு பெண் அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 23ஆம் தேதி இரவு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கோட்டூர் போலீசார் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்த நிலையில் 3 பெண்ணை IPS அதிகாரிகள் தலைமையிலான விசாரிப்பு இன்று சம்பவம் நடந்த இதற்கு அதிகாலையை வளாகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். சென்னை அண்ணா நகர் துணை ஆணையர் சேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால் பெருமாள், சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே சென்று விசாரணை மேற்கொண்டது. இந்த சிறப்பு புலனாய்வும் உடன் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விசாரணையை முழுமையாக நடத்திய பின்னர் அவர்கள் உடனடியில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டதில் அதற்கு பின்பாக இன்றைய தினம் அதிகாலை அவர்கள் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணை மேற்கொண்ட பின்பு குற்ற நிகழ்வு நடைபெற்ற இடம் எவ்வாறு எந்த இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளது என்பது குறித்தான விசாரணைகளை சோதனைகளை மேற்கொண்டு 3 பெண் IPS அதிகாரிகளும் தங்கள் குழுவினரும் விசாரணை மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவர் எங்கு செல்கிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்படும் தெரிவிக்கப்படுகிறது.